என்ன பண்ற தம்பி? நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன். எவ்வளோ சம்பாதிப்பேன்? அது வாரம் ஒரு 6000 பார்ட் டைமாக ஓட்டுறேன். மற்ற டைமில் படிக்கிறியா? இல்லை, நான் வந்து படிப்பு 2017 முடிச்சிட்டேன். என்ன பண்ண? 12th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு. ஏன்? அது வந்து ஃபெயில் ஆகிட்டனால அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். 5 சப்ஜெக்ட்டும் போயிடுச்சு. 12th வரை முடிச்சிட்டல, அதை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணியிருக்க வேண்டியது தானே? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால். பார்ட் டைம் ஜொமேட்டோ பண்ணுறேன், மிச்சம் டைம் என்ன பண்ணுறேன்? அம்மா வீட்டில் தான் அப்பா தான் பார்த்துக்கிறேன். அம்மா எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ கொடுப்பேன் வீட்டுக்கு? வீட்டுக்கு வாரம் 3000 கொடுப்பேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனைன்றனால வீட்டுக்கு காசு கொடுக்க முடியல. என்ன பிரச்சனை? கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிட்டேன் வீட்டுக்கு தெரியாது. எதுக்கு? அது வந்து எடுத்துட்டேன் தெரியாமல். எப்படி? அது வந்து ஆப்பில் எடுத்துருக்கேன். தேவைக்கு வண்டி இது மாதிரி ப்ராப்ளம் ஆனப்போ வண்டி சர்வீஸ்க்கு அப்பப்போ தேவைன்றப்போ வீட்டில் வண்டி செலவழிச்சிச்சு. வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வண்டி எடுத்து கீழே போட்டு அதனால் ரெடி பண்ணணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நான் வேலை செய்கிற காசு வீட்லேயும் கொடுக்கணும். இப்போ வீட்டில் கொடுக்கலன்னா என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. சரி அப்படி சொல்லிட்டு லோன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து கட்டி அப்போ இப்போ அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ணுறேன்னு இல்லை, நான் கரெக்டாக மாதம் கட்டிடுறேன். அதனால வந்து பிரச்சனையால் வீட்டில் காசு கொடுக்க முடியும். நீ ஏதோ கேமிங் விளையாடிட்டே இருக்கியாமே? அதில் காசு கட்டி விளாட்றது கிடையாது. அது வந்து எப்பயாவது தான். நான் எப்பயாவது கரண்ட் போயிடுச்சுன்னா அப்போ ஃப்ரீ ஆகிற டைமில் விளாடுவேன். பசங்களோட அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா, லீவில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து விளாடுவாங்க, நான் விளாடுவேன். யார் வீட்டில்? ஃப்ரெண்டு. அது ஆன்லைன் கேம். அது காசுலாம் கிடையாது. நீ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்ல. உங்கள் அம்மா அப்படி இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு முடியல, பாவம். அவர் தான் பண்ணுவாரா எல்லாம்? பாத்ரூம் போகிறதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம். அப்புறம் ஏன் அம்மா இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்பா மேலே? பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் வந்து சண்டை பிடிப்பார், திட்டுவார், திட்டிக்கிட்டே பண்ணுவார், புலம்புவார். ஹைதராபாத்தில் இருக்கும்போது நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை நான் சொன்னேனால தான் நான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டிய கடமை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் பாரு, இன்னும் செய்யணும். நான் ஆம்பளை, நான் எவ்வளோ என்ன செய்ய முடியும்? எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும் என்னால். நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் நீ செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன் வர சொல்லி?